பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் பாஸ்டர். ஆனால் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிப்போமா? என்னாகமம் 23 அதிகாரம் 19 வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லை? நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, உண்மை உள்ள தேவன். மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அழகான வார்த்தை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அநேக மனிதர்கள் வாக்கு கொடுப்பாங்க, நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம். ஒரு சில காலகட்டங்களில் மறந்து போயிடுவாங்க, வாக்கை செய்ய தவறி விடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் வசனங்கள் மூலமாய் உங்களோடு பேசியும் அதை நிறைவேற்றாது இருப்பாரா? ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து கேட்கிறார். கவலைப்படாத தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளை கவலைப்படாதீங்க. வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்து அது நிறைவேற போன ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளால் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன்னா அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? பதில் என்ன தெரியுமா? நிச்சயமாக செய்வார். அதனால தான் விசுவாசமா தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆபிரகாமை குறித்து சொல்லுது ரோமர் 4 அதிகாரத்தில், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆபிரகாம் காத்திருந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாக்கு கொடுத்தவர் அதை செய்யாதிருப்பாரா? வசனத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயமா உங்களுக்கு நிறைவேற்ற போறார். கவலைப்படாதீங்க. சீக்கிரமாய் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. சீக்கிரமாய் கர்த்தர் கொடுத்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில ஊழியத்துல நிறைவேற போகுது. நான் அந்த விசுவாசத்தில் தாங்க ஓடிட்டு இருக்கிறேன். அந்த விசுவாசத்தில் தாங்க இந்த ஊழியத்தை செய்யறேன். எத்தனையோ போராட்டங்கள் இந்த ஊழியத்துல. சின்ன ஊழியம், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ எதிர்ப்புகள், அவமானங்கள், நிந்தனைகள். காரணமில்லாத மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்புவாங்க, முகத்தை திருப்பிட்டு போவாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டவங்க எதிர்ப்பாங்க. ஆனால் ஒன்று வாக்கு கொடுத்து ஒரு உண்மை உள்ளவர். மனுஷனை பார்த்து ஊழியத்துக்கு வரல, கர்த்தரை பார்த்து வந்திருக்கிறேன். எனக்கு கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயத்தோடு கூட காத்திருக்கிறோம். நீங்களும் காத்திருங்க. சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார், செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பு இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் வாக்கு மாறாதவர், கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறவர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்துறப்பா நிறைவேற்றி முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.